காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் 3ஆம் நாள் தங்க கருட சேவை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான அத்திவரதர் கோவில் என அழைக்கப்படும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் முக்கிய திருவிழாவான கருட சேவை உற்சவம் 3ஆம் நாள் கருட சேவை உற்சவத்தினை முன்னிட்டு நேற்று அதிகாலை 4 மணிக்கு வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது. அதிகாலை 5 மணி அளவில் மேளதாள நாதஸ்வர வாத்தியங்கள் முழங்க வேத பாராயண கோஷியினர் பாடிவர நீல பட்டுடுத்திய தங்ககருட வாகனத்தில் வரதராஜ பெருமாள் பாதம் தாங்கிகள் தூக்கி செல்ல கோவில் வளாகத்தில் உள்ள ஆழ்வார் பிரகாரத்தில் வலம் வந்து நம்மாழ்வார், ராமானுஜர், தேசிகர் சன்னதிகளில் மரியாதையை ஏற்றுக்கொண்டு கோபுர வாசலில் எழுந்தருளிய போது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த விழாவில் காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக சார்பில் பிள்ளையார்பாளையம் உறுப்பினர் சண்முகானந்தம் ஏற்பாட்டில் உள்ள அன்னதானத்தை முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காஞ்சி பன்னீர்செல்வம், அம்மா பேரவை செயலாளர் KUS சோமசுந்தரம், மாநகர அம்மா பேரவை மாணிக்கம், அதிமுகவின் பாலாஜி ஸ்ரீனிவாசன் வைக்கப்பட்டது. இதில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோன்று ஒப்பந்ததாரர் நடராஜன் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஏராளமானோர் வழிநெடுகிலும் சிற்றுண்டி உணவுகளை வழங்கினர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அடுத்த திருவாலங்காட்டில் திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான மகா மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் ஆண்டு சித்திரை திருவிழா காப்பு கட்டுதலுடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான கழுகுமரம் ஏறும் நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மகா மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் தீபாராதனை செய்யப்பட்டது. தொடர்ந்து காத்தவராயன் சுவாமி வீதி உலா வந்தார். ஆலயம் அருகில் அமைக்கப்பட்டுள்ள 20 அடி உயர கழுகு மரத்தில் காத்தவராயன் கதை வாசிக்கப்பட்டு ஆரியமாலா காத்தவராயன் திருமணம் நடைபெற்றது. தொடர்ந்து கழுகு மரத்தின் மீது ஏறிய காத்தவராயன் வேடமிட்ட நபர் மேலிருந்து பக்தர்கள் மீது வாழைப்பழங்கள், சாக்லேட்டுகளை வீசி எறிந்தார். இவற்றை பக்தர்கள் போட்டி போட்டு பிடித்தனர். இவற்றை குழந்தை இல்லாதவர்கள் பிடித்தால் குழந்தை செல்வம் ஏற்படும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். மேலும் கழுகு மரத்தில் அமர்ந்த நபரிடம் குழந்தைகளை கொடுத்து சுற்றி வர செய்தனர். இதன் மூலம் குழந்தைகளுக்கு நோய் நொடிகள் நீங்கி ஆரோக்கியம் ஏற்படும் என்பது அப்பகுதி பொதுமக்கள் நம்பிக்கையாகும். வினோதமான வழிபாடுகளில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக திருவாவடுதுறை ஆதீன மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் சுவாமி தரிசனம் செய்து ஆலயத்தில் அன்னதான நிகழ்ச்சியை துவங்கி வைத்தார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா திருக்கருக்காவூர் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ முல்லைவனநாதர் உடனுரை ஸ்ரீ கற்பரட்சாம்பிகை அம்பாள் திருக்கோவிலுக்கு 2022-2023 சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பின்படி 1,43 லட்சம் ரூபாய் செலவில் சுவாமி அம்பாளுக்கு 2 புதிய தேர் செய்யப்பட்டு அதன் வெள்ளோட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அம்மாப்பேட்டை முன்னாள் ஒன்றிய குழு துணைத் தலைவர் தங்கமணி சுரேஷ்குமார், செயல் அலுவலர் விக்னேஷ், திருவடிக்குடில் சுவாமிகள் ஆகியோர் கலந்து கொண்டு திருத்தேரை வடம்பிடித்து இழுத்து வெள்ளோட்டத்தை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் திருக்கோவில் ஆய்வாளர் லட்சுமி மற்றும் அறங்காவலர் குழுவினர், அரசு அதிகாரிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், கிராமவாசிகள், பக்தர்கள், திருக்கோவில் பணியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு திருத்தேரை வடம்பிடித்து இழுத்து சென்றனர். ஏற்பாடுகளை திருக்கோவில் பணியாளர்கள் செய்திருந்தனர். பாதுகாப்பு ஏற்பாடுகளை பாபநாசம் காவல் துணை கண்காணிப்பாளர் முருகவேலு தலைமையில் இன்ஸ்பெக்டர் சகாய் அன்பரசு மற்றும் போலீசார் செய்திருந்தனர். புதுச்சேரி அடுத்துள்ள பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவில் சித்திரை மாத திருவிழா கடந்த 14ஆம் தேதி விநாயகர் பூஜை மற்றும் கொடியேற்றம் கூத்தாண்டவர் சுவாமிக்கு மகா தீபாராதனையுடன் தொடங்கியது. தொடர்ந்து கூத்தாண்டவருக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் ஊரணி பொங்கல், சாகை வார்த்தல் ஆகியவை நடைபெற்று வீதி உலா காட்சிகளும் நடைபெற்றது. சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக கூத்தாண்டவர் திருக்கல்யாண நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் இருந்து கலந்து கொண்டு ஏராளமான திருநங்கைகள் பூசாரி கைகளால் தாலி கட்டும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து கூத்தாண்டவர் திருத்தேர் உற்சவமும் அலகள நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். மதுரை கள்ளழகர் சித்திரை திருவிழா கடந்த 8ஆம் தேதி தொடங்கிய நிலையில் நேற்று முன்தினம் அதிகாலை லட்சக்கணக்கான பக்தர்கள் முன்பாக பச்சை பட்டுடுத்தி கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளியதை தொடர்ந்து தீர்த்தவாரி நிகழ்வு நடைபெற்றது.
அதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் மாலை முதல் இரவு வரை அண்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மண்டகப்படிகளில் கள்ளழகர் எழுந்தருளி வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோவிலுக்கு வந்தடைந்தார். இதனையடுத்து நேற்று காலை கள்ளழகருக்கு திருமஞ்சனம் செய்யப்பட்டு பின் சைத்திர உபச்சாரம் நடந்தது. பின்னர் ஏகாந்த சேவையில் எழுந்தருளிய கள்ளழகர் பக்தர்களுக்கு அருள்பாலித்த பின்னர் சேஷ வாகனத்தில் சுந்தராஜ பெருமாள் திருக்கோலத்தில் புறப்பாடாகிய கள்ளழகர் வைகை ஆற்றின் மையத்தில் தேனூர் மக்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் தேனூர் மண்டகப்படிகளில் எழுந்தருளினார். பின்னர் தேனூர் மண்டபத்தில் உள்பகுதியில் கள்ளழகர் எழுந்தருளினார். சாப விமோச்சனம் அளிக்கும் நிகழ்வை எடுத்துரைக்கும் வகையில் தேனூர் மண்டகப்படி முன்பாக திருக்குளம் போன்று வடிவமைக்கப்பட்டு நீர் நிரப்பப்பட்டு பூக்கள் மற்றும் மண்டுகு முனிவரின் சிலை வைக்கப்பட்டு நாரை ஒன்றும் கட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கருட வாகனத்தில் எழுந்தருளிய சுந்தராஜ பெருமாள் நாரைக்கு முக்தி அளிக்கும் வகையில் அங்கு கட்டப்பட்டிருந்த கொக்கு பூஜைக்கு பின்னர் பறக்க விடப்பட்டது. பின்னர் மண்டுகு முனிவரின் உருவ மண் சிலைக்கு நம்மாழ்வார் திருமொழி பாடல் பாடப்பட்டு சாப விமோச்சனம் வழங்கும் பூஜை நடத்தப்பட்டது. இதனையடுத்து தேனூர் மண்டகப்படியை வலம் வந்த கள்ளழகர் அங்கிருந்து புறப்பாடாகினார். சுதபஸ் என்ற மகரிஷி சுந்தராஜ பெருமாளை நினைத்து தியானத்தில் இருந்துள்ளார். சுதபஸ் முனிவரை காண துர்வாச முனிவர் வந்தபோது தவத்தில் இருந்ததால் சுதபஸ் முனிவர் துர்வாசரை கவனிக்காமலும் சரியாக உபசரிக்கவில்லை. இதனால் கோபமுற்ற துர்வாச முனிவர் கோபம் மரியாதை தெரியாத மண்டுகுமான நீ தவளையாகவே போயென சாபமிட்டார். இதனால் சாபம் பெற்ற சுதபஸ் முனிவர் தாங்கள் சாப விமோச்சனம் தந்தருள வேண்டும் என துர்வாச முனிவரிடம் வேண்டிய போது வேதவதி என்ற வைகை ஆற்றில் தவம் செய்தால் அழகர் கோவிலில் இருந்து சுந்தராஜ பெருமாள் வரும்போது சாப விமோச்சனம் கிடைக்கும் என்று கூறியுள்ளதால் இந்த மண்டுகு முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிக்கும் நிகழ்வானது நடைபெற்றதென்பது குறிப்பிடத்தக்கது. சாப விமோச்சனம் அளித்த பின்னர் கருட வாகனத்தில் எழுந்தருளிய போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கைகளில் சர்க்கரை தீபம் ஏந்தி சுவாமி தரிசனம் செய்த நிலையில் கள்ளழகர் வண்டியூர் அனுமார் கோவிலில் எழுந்தருளினார். பின்னர் வைகை வடகரை பகுதியில் உள்ள ராமராயர் மண்டகப்படியில் திருமஞ்சனம் ஆகிய பின்னர் நேற்று நள்ளிரவு தொடங்கி விடிய விடிய தசாவதாரம் நிகழ்வு நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா பெருஞ்சேரி கிராமத்தில் தாரகவனத்து சித்தர் பீடத்தில் ஆசியாவிலேயே மிக உயரமான சிவலிங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. 54 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பிரம்மாண்ட சிவலிங்கத்தின் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்பதற்காக கனடா, ரஷ்யா, கஜகஸ்தான், உக்ரைன் உள்ளிட்ட 10 வெளிநாடுகளைச் சேர்ந்து 40 வெளிநாட்டவர்கள் கடந்த ஒரு வார காலமாக மயிலாடுதுறையில் முகாமிட்டுள்ளனர். இவர்கள் மயிலாடுதுறையை சுற்றியுள்ள பல்வேறு கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்து வருகின்றனர். கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற இவர்களுக்கு சித்தர் பீடம் சார்பில் சைவ உணவு விருந்து வழங்கப்பட்டது. இதில் சாம்பார் சாதம், வத்தல் குழம்பு, ரசம், மோர், அப்பளம், வடை, பாயாசம் ஆகிய தமிழகத்தில் பாரம்பரிய உணவு வகைகள் பரிமாறப்பட்டது. மேலும் தமிழர்கள் முறைப்படி தரையில் அமர்ந்து உணவு உண்ணும் வகையில் இலையில் உணவு வகைகள் பரிமாறப்பட்டது. வழக்கமாக சேர்களில் அமர்ந்து டேபிள்களில் பரிமாறப்படும் உணவு வகைகளை கத்தி, முள்கரண்டி உதவியுடன் சாப்பிட்டு பழகிய வெளிநாட்டவர்கள் கீழே அமர்வதற்கு மிகவும் சிரமப்பட்டு அமர்ந்தனர். கைகளால் சாதத்தை பிசைந்து உண்பதற்கு சிரமப்பட்டாலும் அவற்றை ரசித்து ருசித்து உண்டனர். ஒரு சிலர் இலையில் ஸ்பூன் உதவியுடன் உணவை எடுத்து சாப்பிட்ட நிலையில் மற்றும் சிலர் அப்பளத்தை ஸ்பூன் போல உபயோகம் செய்து சாதத்தை உண்ட காட்சி ரசனை உண்டாக்கியது. இவ்வாறு பரிமாறப்பட்ட தமிழ் உணவு தங்களுக்கு மிகவும் பிடித்திருந்ததாகவும் வாசனை பொருட்களுடன் இவற்றை உண்டதால் தங்களுக்கு மிகுந்த சக்தி ஏற்பட்டதாகவும் கைகளால் உண்பது தங்களுக்கு பிடித்தமாக உள்ளது என்றும் அவர்கள் அப்போது தெரிவித்தனர். My name is Katie. I'm from Ukraine, from the city Odessa, and this is my first time in India. I really personally love it. I really enjoy the people. I really enjoy everybody here, all of the temples, all of the energies here, and I really enjoy the food. It's perfectly tasty, and I really like to eat with hands. It's other experience for me. And I appreciate it to be here. Spell your name, please. Katie. Katie. K-A-T-E. From Odessa, Ukraine. கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் தாலுகா மகாராஜபுரம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஜோதி மாரியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா 10 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அதுபோல இவ்வாண்டு இவ்விழா கடந்த 4ஆம் தேதி காப்பு கட்டுதல் மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஸ்ரீ ஜோதி மாரியம்மன், கருப்புசாமி, காத்தவராயன் சிறப்பு அலங்காரத்தில் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடைபெற்றது.
முக்கிய நிகழ்ச்சியான நேற்று தீமிதி திருவிழா 10 நாட்கள் விரதமிருந்து 50க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பூக்குழியில் இறங்குதல் என்னும் தீமிதி நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களது நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றினார்கள். நடந்த தீமிதி திருவிழாவை காண சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்டனர். இன்று மஞ்சள் நீராட்டு விடையாற்றியுடன் இவ்வாண்டுக்கான சித்திரை திருவிழா நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை நாட்டாமைகள், பஞ்சாயத்தார்கள் மற்றும் கிராமவாசிகள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் மகா பெரியவா உமாச்சி தாத்தா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகின்ற முக்தியடைந்த காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளின் திருநட்சத்திரமான அனுஷ உற்சவம் மதுரை SS காலனி SMK திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மகா பெரியவர் விக்கிரகம் மற்றும் வெள்ளி பாதுகைக்கு திருமஞ்சன திரவிய பொடி, மஞ்சள் பொடி, பஞ்சகவ்யம், பால், பஞ்சாமிர்தம், தேன், நெய், இளநீர், திருநீரு, சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து ருத்ர அபிஷேகம் நடைபெற்றது. இந்நிகழ்வினை சந்தோஷ் சாஸ்திரிகள் தலைமையிலான வேத விற்பனர்கள் நடத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு செய்திருந்தார். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. மதுரையில் அழகர் கோவில் சித்திரை திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நேற்று கருட வாகனத்தில் எழுந்தருளிய கள்ளழகர் துர்வாச சாபம் பெற்ற மண்டுகு முனிவருக்கு சாப விமோசனம் கொடுக்கும் லீலை வண்டியூர் அருகே உள்ள வைகையாற்று பகுதியில் அமைந்துள்ள தேனூர் மண்டபத்தில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வண்டியூர் அனுமார் கோவிலில் கள்ளழகர் எழுந்தருளினார். அங்கு பக்தர்கள் மனமுருக வணங்கிய நிலையில் கள்ளழகர் மதிச்சியத்தில் உள்ள ராமராயர் மண்டபத்திற்கு எழுந்தருளினார். நேற்றிரவு முதல் இன்று காலை 10 மணி வரை தசாவதார நிகழ்வு விடிய விடிய நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ராமராயர் மண்டபத்தின் முன்பு கூடியிருந்து தசாவதார நிகழ்ச்சியை பக்தி பரவசத்துடன் பார்த்து கோவிந்தா கோஷம் எழுப்பி தரிசனம் செய்தனர். தசாவதார நிகழ்ச்சியில் மூத்தங்கி சேவை, மச்சாவதாரம், வாமன் அவதாரம், ராமவதாரம், கிருஷ்ண அவதாரம் ஆகிய அவதாரம் மற்றும் சேவைகளில் பக்தர்களுக்கு காட்சியளித்த நிலையில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பிற்பகல் 2 மணிக்கு மேல் ராமராயர் மண்டபத்திலேயே கள்ளழகர் அனந்தராயர் பல்லக்கில் ராஜாங்க திருக்கோலத்துடன் எழுந்துள்ள உள்ளார். மதுரை தல்லாகுளத்தில் உள்ள ராமநாதபுரம் சேதுபதி மண்டபத்தில் இன்றிரவு அங்கிருந்து 17ஆம் தேதி அதிகாலை 3 மணிக்கு மேல் அழகர் கோவில் மலைக்கு திரும்புகிறார். அழகர் மலையிலிருந்து மதுரைக்கு வந்து திரும்பும் கள்ளழகர் சுமார் 494 மண்டபப்படிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்.